ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 20ஆம் அதிகாரத்துடன விவிலிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். வாருங்கள், இந்த பகுதி என்ன புதிய விளக்கங்களை தன்னகத்தில் வைத்திருக்கிறது என்பதை தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். வணக்கம். தந்தையவர்களே, 19ஆம் அதிகாரம் வரை இந்த சாமுவேல் 2ஆம் புத்தகத்தில், இந்த அதிலும் குறிப்பாக 19ஆம் அதிகாரத்தில் மக்கள் எல்லோருமே யாருமே வெறுக்காத ஒரு அரசரை நாம் காண்கின்றோம். அரசனின் மகன் அப்சலோமை அரசனாக ஆக்கியிருந்தாலும் கூட அவன் இறந்துவிட்ட பின்பு ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலரும் யூதாவினரும் அந்த யோர்தானை கடந்த பகுதியினரும் இந்த யூதா குலத்தை சாராத பிறையினத்தாரும் கூட தாவீது 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 அவரே எங்களுக்கு அரசன் என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தனத்தை பார்த்துக்கின்றோம். அந்த ஏற்றுக்கொள்கின்ற தனம் தொடர்ந்து இருந்ததா, ஏதேனும் எதிர்ப்பும் வந்ததா, வந்த எதிர்ப்பை எப்படி எதிர்கொண்டார் என தாங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. தாவீதுக்கு எதிரான எதிர்ப்பு, தாவீதுக்கு எதிரான ஒத்துழைப்பு இந்த பகுதிகளிலே அதிகமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கணும். அதில் குறிப்பாக 20ஆம் அதிகாரத்தில் சேபாவின் கலகம் பற்றி ஒரு செய்தியை தருகிறது. சேபா என்கிறவர் பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர், சவுலுடைய அரசருடைய வாரிசாக வருகிறவர். அவர் பைபிள் சொல்லும்போது, விவிலிய ஆசிரியர் அழகாக சொல்லும்போது அவர் ஒரு இழிமகன் என்று குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிட்டு அவர் எக்காலம் ஊதி மக்களை இரண்டாக பிரிக்கிறார். அதாவது எருசலேமிலிருந்து அதை தாண்டிய பகுதிகள், இந்த பக்கம் பெஞ்சமினுடைய பகுதிகள், பெஞ்சமின் பகுதிகள் எல்லாம் ரெண்டாக பிரித்து, எங்களுக்கு தாவீதோடும் தாவீதினுடைய குடும்பத்தாரோடும் எங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஈசாயி தாவீதினுடைய தந்தையின்போடு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி ஒரு எக்காலம் ஊதி மக்களை இரண்டாக பிரிக்கிறார். ஆகவே அவர் தாவீதோடு கூட மக்கள் கூட்டம் ரெண்டாக பிரிகிறது. ஒன்று இஸ்ராயலர் என்று ஒரு பக்கமாகவும், யூதாவின் மக்கள் என்று ஒரு பக்கமும் பிரிந்து போகல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம். அந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி சரி செய்யப்பட்டது, எப்படி அது நேர்மறையாக மாற்றப்பட்டது என்பதை இந்த பகுதியில் வாசிப்போம். சேபா என்ற இழிமகன் ஒருவன் அங்கு இருந்தான். அவன் எக்காலம் ஊதி உரைத்ததாவது, தாவீதிடம் இல்லை எங்களுக்கு பங்கு, ஈசாயிடம் இல்லை எங்களுக்கு மரபுரிமை. எனவே இஸ்ரேலரே, ஒவ்வொருவரும் செல்லுங்கள் உங்கள் கூடாரங்களுக்கே. இஸ்ரேல் அனைவரும் தாவீதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்ரியின் மகன் சேபாவை பின்பற்றினர். ஆனால் யூதாவினர் யோர்தான் முதல் எருசலேம் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர். இஸ்ராயலர் ஒதுக்கி போகிறாங்க. ஏன்னா அவங்க பெஞ்சமின் குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் தாவீதுக்கு எதிரானவர்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு உட்பூசல் நடைபெறுகிறது. இந்த பக்கத்தில் யூதாவினுடைய பெண்டீர், யூதாவினுடைய ஆண்மக்கள், யூதாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் தாவீதோட வரம்புக்கு போகிறாங்க. அப்போ அது போகும்போது நம்மளால ஞாபகம் அப்சலோம் அரண்மனையில் இருந்தபோது தாவீது விட்டு வைத்த இந்த வைப்பாட்டியரோடு அவன் உறவு வைத்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 பேர் அரண்மனை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனார். அவரோடு உறவு வைத்து கொண்டான் என்று சொல்லி அந்த பகுதியை நம்ம சந்தித்தோம். அப்போ அந்த பெண்களுக்கு தனியான ஒரு இடத்தை கொடுத்து, தனியான ஒரு மாளிகையில் தங்க வச்சு, கடைசி வரைக்கும் அவர்கள் கைம்பெண்களாகவே இருக்கிறார்கள். அவர்களும் எந்த உறவும் கொள்ளவில்லைனால் அது மகன் உறவு கொண்டான் என்பதனால் அது மாறி போகக்கூடாது ஒழுக்க கோட்பாட்டில் அடிப்படையில் அதன் பிள்ளைகளை தெரிவிக்கிறாங்க. அதுதான் இந்த 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கணும். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு சூழ்ச்சி மதி இருக்கிறது. நம்ம வாசிப்போம் 4ஆம் வசனத்தை. பிறகு அரசர் அமாசாவை நோக்கி, 3 நாள்களுக்குள் யூதாவினரை என்னிடம் வரச்சொல், அப்பொழுது நீயும் இங்கே இரு என்றார். அமாசா யூதா மக்களை அழைக்கச் சென்றான். ஆனால் தனக்கு குறித்த காலத்தில் வராமல் தாமதம் செய்தான். தாவீது அபிசாயை நோக்கி, பிக்ரியின் மகன் சேபா அப்சலோமை விட மிகுதியாக நமக்கு தீங்கிழைப்பான். உன் தலைவரின் பணியாளர்களை அழைத்து கொண்டு அவனை துரத்தி செல்லுங்கள்.
இல்லையேல் அரண்சூழ் நகர்களில் தஞ்சம் அடைந்து நம் கண்ணிலிருந்து தப்பிவிடுவான் என்று சொன்னார். யோவாபின் ஆள்களும் கெரேத்தியரும் பெலேத்தியரும் வலிமைமிகு வீரர்கள் அனைவரும் அபிசாயின் தலைமையில் சென்றார்கள். அவர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கெபியோனிலுள்ள பெரும்பாறை அருகே வந்தார்கள். அமாசா அவர்கள் முன்பாக வந்தான். யோவாபு தாம் உடுத்திருந்த போருடையின் மீது ஒரு கட்சியை கட்டியிருந்தார். அதிலே உரையோடு கூறிய ஒரு குருவால் சுருக்கப்பட்டிருந்தது. அவர் முன்னால் சென்ற பொழுது அது கீழே விழுந்தது. யோவாபு அமாசாவை நோக்கி, என் சகோதரனே நலமா என்று கேட்டு அவனை முத்தமிடுவதற்காக வலக்கையால் அவனது தாடையை பற்றினார். யோவாபின் இடது கையிலிருந்த ஒரு குருவாலை பற்றி அமாசா எச்சரிக்கையாக இருக்கவில்லை. யோவாபு அதை அவன் வயிற்றில் குத்த அவனது குடல் தரையில் சரிந்தது. மீண்டும் குத்துவதற்கு அவசியமில்லாமல் அமாசா இறந்தான். அதன் பின் யோவாவும் அவருடைய சகோதரன் அபிசாயும் பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர். இந்த இடத்திலே சேபாவின் குடும்பத்தார் தாவீதுக்கு எதிராக கலகம் செய்ய பார்க்கிறோம். தாவீதினுடைய அச்சம் என்னவென்றால், சேபாவும் சரி அமாசாவும் சரி தாவீதினுடைய புதல்வனாகி அப்சலோமை விட கொடுமையானவர்கள், அதிக தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் என்பது தாவீதினுடைய எண்ணம். ஸோ ஆகவே இவர்களை துரத்தி சென்று இவர்களை கைப்பற்றி இவர்களை அடித்து விடுங்கள் என்பது தாவீதினுடைய கட்டளை. அந்த கட்டளை பிரகாரம் தாவீது என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட்ல அமாசாவை என்கிட்ட வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவன் அமாசாவை அழைத்து வந்த போது அவன் போகிறான். போன மாதிரி வரவே இல்லை. ஏனென்றால் அரசனுக்கு அழைத்தால் வேற ஏதாவது திட்டம் வைத்திருப்பார். அரசன் நுழைந்து பார்த்து தான் ஒரு புரட்சியாளன் என்று அரசன் கண்டுகொண்டான் என்பதனால் அரசன் வருவதற்கோ தன் ஆட்களை கூட்டி வந்து நிறுத்துவதற்கோ அவனுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே தாவீது ஆட்களை அனுப்புகிறார். அதாவது ஆட்களை அனுப்பும்போது குறிப்பாக ஜெருயாவுடைய மகனையும் அனுப்புகிறார். அதே சமயத்தில் யோவாபு ஒரு மறைமுகமாக அவரை பின்பற்றி போகிறார். பெலேத்தியர் மெலேத்தியர் உள்ளிட்ட எல்லாரோடும் சேர்ந்து தாவீதுடைய ஆட்களோடு பின்பற்றி போகிறார்கள். அந்த பகுதியில் பாருங்கள், அழகாக சொல்கிறாங்க, ஒரு குருவாலை உடைநடையை மறைத்து வைத்துக்கிறார். அது கீழே விழுந்தது. ஆனால் அதை அமாசா பார்க்க தவறிவிட்டான். ஆனால் இவர் இந்த குருவாலை கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அவன் தாடியை பிடித்து கன்னத்தில் முத்தமிடுவது போல அவனை நெருங்கி வந்து அவன் வயிற்றிலே குத்துகிறார். அந்த கத்தினாலே குத்தப்பட்ட பொழுது அவன் மறுமுறை குத்துவதற்கு தேவையில்லாதபடி அவ்வளவு ஆழமான ஒரு குத்து கத்தியின் அவன் சொருக்க அவன் அந்த இடத்துல விழுந்து செத்து போகிறான். இப்போ நல்லா நான் யோசிச்சு பார்த்தோம்னாக்க, நீதித்தலைவர் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க ஒத்தனியிலேருந்து இந்த கத்தியனோட ஒரே கத்தியில் குத்தி அந்த கத்தியினுடைய முனைவை வயிற்று உள்ளே போகும் வரை குத்தி இருப்போம்னு நம்ம வாசிச்சிருப்போம். அதே போன்ற ஒரு காட்சியை இந்த இடத்துல காண்கிறோம். மிக வலிமையான ஆக்ரோஷமான அரசனுடைய முழு கோபத்தையும் தாங்கி இருக்கின்ற, அரசனுக்கு எதிராக நீ செய்யக்கூடிய துரோகம் சரியா என்று கேட்கின்ற விதமான ஒரு குத்தாக அந்த கத்தியினால் ஊடுருவி அவனை கொலை செய்கிறார். அந்த பகுதி தான் நமக்கு பார்க்குறோம். யோவாபும் அவருடைய சகோதரன் அபிசாயும் பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தார்கள். ரெண்டு எதிராளிகள், ஒருத்தர் அமாசா, இன்னொருத்தர் சேபா. இப்போ சேபாவை பின்தொடர்ந்து இப்போ முதல் எதிரி ஒழித்து விட்டார்கள். என்ன முதலில் பின்பற்ற அவங்க போகிறார்கள். அது வாசிப்போம். யோவாபின் ஆள்களுள் ஒருவன் அவர் அருகே நின்று கொண்டு, யோவாபை விரும்புகிறவர்களும் தாவீதின் பக்கமுள்ளவர்களும் யோவாபை பின் செல்லட்டும் என்றான். சாலை நடுவே அமாசா தன் இரத்தத்தில் மூழ்கி கிடக்கவே வீரர்கள் அனைவரும் அங்கேயே நின்றுவிட்டதை அந்த மனிதன் கண்டான். அமாசாவின் அருகே வந்தவர்கள் அனைவரும் நின்றுவிட்டதை கண்டு அவனை சாலையிலிருந்து வயலுக்கு இழுத்து ஒரு துணியால் மூடினான். அமாசா சாலையிலிருந்து விலக்கப்பட்டதும் அனைவரும் யோவாபை பின் சென்று பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர். சேபா அனைத்து இஸ்ரேல் குலங்களின் வழியாக ஆபேல் பெத்மாக்கா வரை சென்றான். பிக்ரியை சார்ந்தோர் அனைவரும் ஒன்று திரண்டு அவன் பின் சென்றனர். யோவாபும் அவர் படையினரும் ஆபேல் பெத்மாக்காவில் முற்றுகையிட்டு சேபாவை வளைத்தனர். நகருக்கு எதிராக மதில்களை சுற்றி முற்றுகை கோட்டை எழுப்பினர். அக்கோட்டையிலிருந்து யோவாபோடு இருந்த வீரர்கள் அனைவரும் அம்மதிலை தகர்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அறிவு கூர்மையுள்ள ஒரு பெண் நகரிலிருந்து குரல் கொடுத்து, கேளுங்கள் கேளுங்கள், தயை கூர்ந்து யோவாபை இங்கே வர சொல்லுங்கள், நான் அவரிடம் பேச வேண்டும் என்றார். யோவாபும் அவர் அருகே வந்தார். அப்பெண் அவரை நோக்கி, யோவாபு என்பவர் நீர்தாமா என்றார். நானேதான் என்றார் யோவாபு. உம் அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றார் அப்பெண். கேட்கிறேன் என்றார் யோவாபு.
அப்பெண் தொடர்ந்து யோவாபிடம், ஆபேலுக்கு சென்று ஆலோசனை கேட்பார்களாக என்ற சொல் வழக்கு முற்காலத்தில் இருந்தது. அதன்படியே சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு வந்தன. இஸ்ரேலில் நாங்கள் அமைதியும் நாணயமும் உடையவர்கள். இஸ்ரேலின் தாய் என விளங்கும் இந்நகரை நீர் அழிக்க தேடுவதேன்? ஆண்டவரின் உரிமை சத்தை நீர் விழுங்க முயல்வதேன் என்று கேட்டார். அதற்கு யோவாபு, இல்லை, விழுங்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை. காரியம் அதுவன்று. எப்ராயிம் மலைப்பகுதியை சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்பவன் அரசர் தாவீதுக்கு எதிராக கையோங்கியுள்ளான். அவனை மட்டும் என்னிடம் ஒப்படையுங்கள், நான் நகரிலிருந்து விலகிச் செல்வேன் என்று பதில் கூறினார். அப்பொழுது அப்பெண், இதோ அவன் தலை நகர மதிலுக்கு அப்பால் உம்மிடம் தூக்கி எறியப்படும் என்றார். மக்கள் அனைவரையும் அப்பெண் அணுகி மதிநுட்பத்துடன் பேசினார். அவர்களும் பிக்ரியின் மகன் சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடம் எறிந்தார்கள். யோவாபு எக்காலம் ஊத ஒவ்வொருவரும் நகரை விட்டு நீங்கி தத்தம் வீடுகளுக்கு சென்றனர். யோவாபு எருசலேமுக்கு திரும்பி அரசரிடம் சென்றார். இன்னொரு கலகக்காரனுடைய முடிவை பற்றி ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பகுதியில் சொல்லும்போது 3 விதமான நிகழ்வுகளை சொல்லி குறிப்பிட்றாங்க. ஒன்று பிக்ரியின் மகன் சேபாவை ஒரு கலகக்காரனாக அதிகாரத்தின் முதல் பகுதியிலேயே ஆசிரியர் அறிமுகம் செய்கிறார். அவனுக்கு தொழிலாளராக அம்மாசாவை காண்பிக்கிறார். அம்மாசா இறந்துபட்ட அவனுடைய இறப்பு ரொம்ப கேவலமான இறப்பாக இருக்கிறது. சாலிலை வெட்டி வீழ்த்தப்படுகிறான். வழியில் போகிறவர்கள் வருகிறவர்கள் திட்டுப்படாமல் இருக்க ரத்தத்தினால் இருக்கிறார்கள். வயல்வெளியிலே இவ்வாறு இழுத்து போட்டு சாக்கினால் மூடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக அவலமான மரியாதை குறைந்த ஒரு மரணத்தை அம்மாசா சந்திக்கிறான். அம்மாசாவுடைய வாழ்வை முடித்த கதையோடு யோவாபும் அவருடைய ஆட்களும் சேபாவை தேடி செல்கிறார்கள். தேடி செல்லும்போது அவர்கள் உள்ளே முற்றுகை நகரை கட்டுகிறார்கள். வெளியிருந்து செவுற்றை தகர்க்கிறார்கள். இரண்டும் ஒன்றாக நடந்து இருக்கிறது. முற்றுகை நகரை கட்டுகிறார்கள், வெளியிருந்து தகர்க்கிறார்கள். இப்படி பண்ணும்போது உள்ளே இருந்து ஒரு பெண் சத்தம் போட்டு கூவி அழைக்கிறாள். அதான் ரொம்ப அழகான செய்தியாக இருக்குது. அந்த பெண் எவ்வளோ மதிநுட்பம் வாய்ந்தவளாக, உனக்கு என்ன தேவை, நாங்கள் எந்த காலத்துலையும் யார்ட்டையும் சண்டைக்கு போனது கிடையாது, யார்ட்டையும் நாணயம் கிட்ட நடந்தது கிடையாது, ஒழுக்கம் தவறுனது கிடையாது, நியாயமாக நாங்கள் வாழ்ந்துக்கிறோம், சொன்ன பேச்சை தவறுனது கிடையாது, நீங்கள் ஏன் எங்கள் நகரை ஏன் அழிக்க தேடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கல. அம்மா, நான் உன் நகரை அழிக்கவோ இந்த நகரத்திலிருந்து குழப்பத்தை உருவாக்க வரவில்லை. எனக்கு தேவையெல்லாம் என் தலைவராகிய தாவீது அரசரை சொல்லித் தருகிற சேபாவினுடைய தலைதான் என்று சொல்லி அவரை மட்டும்தான் நான் அவரை குறிவைத்து நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது, அவருடைய தலை உனக்கு மதிலுக்கு வெளியே எரியப்படும், எடுத்து செல் என்று சொல்லி அந்த பெண் மதிநுட்பத்தோடு பேசியதை கேட்டு அந்த நகருக்கு வர இருந்த ஆபத்து, அந்த நகருக்கு வர இருந்த தொந்தரவு, தொல்லை எல்லாவற்றும் அந்த ஒரு பெண்ணினுடைய வார்த்தையால் முடிகிறது என்று கேட்டு சேபாவை அவர்களே பிடித்து அடித்து அவன் தலையை வெட்டி நகருக்கு வெளியே வீசுகிறார்கள். அந்த காட்சியுடன் நிறைவு செய்கிறது. கேட்பதற்கு கொஞ்சம் கொடூரமாக இருந்தாலும் கீழ்ப்படியாமை கலகத்திற்கு மிக மோசமான ஒரு பாவம் என்பதை நாம் பழைய பகுதிகளிலே சந்தித்தோம். 1 சாமுவேலில் அதே போல் இந்த பிக்ரியும் சரி அம்மாசாவும் சரி ஒரு எல்லாம் நிறைவாக நடந்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு எதிராளியாக புறப்படுகிறார்கள். எல்லாம் 2 செய்திகளை நம்ம பார்க்கணும். ஒன்று தாவீதினுடைய அரியாசனத்துக்கு எதிராக அப்சலோம் மட்டும் கலகம் செய்யவில்லை. இந்த பிக்ரியுடைய மகனாகிய சேபா, அம்மாசா இவர்களும் கூட கலகத்திற்குள்ளாக ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக தாவீதுடைய அரசு பொற்காலம் என்று சொன்னாலும் கூட இந்த இப்படிப்பட்ட சின்ன சின்ன இடைச்செருகளோடு இருக்கக்கூடிய போராட்டத்தை சார்ந்த வன்முறைகளும் இருக்கத்தான் செய்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அனைத்து இஸ்ரேலின் படைத்தலைவராக யோவாபும் கிரத்தியர் பெலத்தியர் ஆகியோரின் தலைவராக யோயாதாவின் மகன் பெனாயாவும் இருந்தனர். அதோராம் கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளராகவும் அகிலூத்தின் மகன் யோசபாத்து பதிவாளராகவும் இருக்க, சேவா செயலராகவும் சாதோக்கும் அபியாத்தரும் குருக்களாகவும் பணியாற்றினர். யாயிரை சார்ந்த ஈராவும் தாவீதின் குருக்களில் ஒருவராக இருந்தார். 23, 24 வசனங்கள் தாவீது மீண்டும் நகருக்கு திரும்பிய பிறகு அவருக்கு உதவி செய்த அரசாட்சி குழுவினரை பற்றிய ஒரு செய்தியை நமக்குள்ளாக தெரிந்து வருகிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னாக்க அவரோடு எப்பொழுதுமே துணையாக இருந்த
யோவாப் இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தா பெனாயா இருக்கிறார். அதே மாதிரி அகிலுதீன் மகன் யோசபாத் பதியாளராக இருக்கிறார். இவர்கள் எல்லாருமே முக்கியமான பதவிகள். 2 காரியங்கள் எதுவும் தெரிந்துக்கிறோம். எதெல்லாம் முக்கியமான அந்த காலத்து பதவிகளாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்துக்கிறோம். அதில் தாவீதினுடைய முக்கியமான பதிலாளிகளாக யாரெல்லாம் இருந்திருக்கிறார் என்பதையும் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது, மிக சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி அபியாத்தரும் ஜாடோக்கைட் பிரிஸ்டூட் என்று சொல்வார்கள். அபியாத்தர் பிரிஸ்டூட் என்பார்கள். அபியாத்தர் ஜாதோக் வந்து அந்த இடத்துல வந்து அவர்கள் குருக்களாக இருந்து செயல்படுகிறார்கள். தந்தை அவர்களே, வாழ்வியல் பாடங்களுக்கு கடந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டவுட், உங்க வாழ்வியல் பாடங்கள்ல இதுவும் சேர்த்து நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அம்மா அழகா ஒரு பகுதி சொல்றாங்க, எங்க நகரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய நகரத்துக்கு ஏதாவது தனி சிறப்பு இருக்குமா? நான் வாழ்ற ஊருக்கு தனி சிறப்பு இருக்கணுமா? இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் திண்டுக்கல் போட்டு கோவில்பட்டி முறுக்கின்ற மாதிரி. அதோடு இல்லாம நன்மதிப்புக்கு உண்டான ஒரு இருக்கணுமான்னு சொல்லிட்டு சாமி. இப்போ வந்து நம்முடைய இந்திய அரசியலில் கூட நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு பெரிய பல்கலைக்கழகம், பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்த பல்கலைக்கழகமாகவும் அந்த நாலந்தாலாம் இருந்திருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ திருச்செங்கோடு நாமக்கல் பகுதி பார்த்தோம்னா கல்வி மாவட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு இடங்களும் இருக்க தான் செய்யுது. அந்த காலத்துலேயும் குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான நகரங்கள் ஒரு சில பொருட்களுக்காக, ஒரு சில ஆட்களுக்காக, ஒரு சில நிகழ்வுகளுக்காக பெயர் பெற்றதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க சிட்டி ஆஃப் டேவிட் அப்படிம்பாங்க. தாவீது நகரம், பெத்லஹேமு, அது மேலே வெறுசன் கொள்ளுவார்களை கொண்டு வந்து சிட்டி ஆஃப் டேவிட் இன்றைக்கும் சொல்லுவாங்க. அந்த 2000 வருடங்களாகவே அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. சிட்டி ஆஃப் டேவிட், தாவீது அரண்மனை எல்லாம் இருக்கிற அந்த பகுதி வந்து சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்வார்கள், தாவீது நகரம் என்று சொல்லுவார்கள். பெத்லஹேம் பார்த்தோம்னாக்கா நம்ம மறுபடியும் இந்த ஜெஸ்ஸேனுடைய தளிர் அங்கே தான் துளித்தது. ஆமோஸனுடைய ஊரும் வந்து தெக்கோவா, ஜெஸ்ஸில் வந்து 3 கிலோமீட்டர் அந்த தூரம் தான். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு, ஒவ்வொரு மனிதர்களினால், நிகழ்வுகளினால், அல்லது அந்த அங்கே விளைகின்ற பொருட்களினால். பெத் லஹேம் அப்படிங்கிறாங்க. பெத் என்றால் ஹவுஸ், லஹேம் என்றால் கோதுமை, ப்ரெட்டு, கோதுமை. அப்போ கோதுமை அதிகமாக விளையிறதுனால வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி வளர்க்கணும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நம்ம இதில் நம்ம பிற்பாடு பார்த்தோம்னாக்கா தெரியும், எருசலேமுக்குரிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி வந்து எரிகோவுக்கு ஒரு தனி சிறப்பு. இந்த பக்கம் வந்து பெத்சோர், ஹட்சோர் என்ற ஒரு இடம் இருக்கிறது, பெத்தல் இருக்குது, கில்கால் இருக்குது. இதெல்லாம் தனித்தனி நகரங்கள், அதெல்லாம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நகரங்களாக இருக்கிறது. இந்த 20ஆம் அதிகாரத்திலே நிறைய வன்முறை பேச்சிலே, வார்த்தைகளிலே, செயல்பாடுகளிலே காண்கிறோம். ஆனாலும் இவர்களோடு கூடத்தான் ராஜதந்திரம் மிக்க அரசாட்சி நிறுவப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது சேபா எக்காலம் ஊதி பிரிக்கிறான். இப்போ வந்து நான் அடிக்கடி சொல்லுவது தான், டிவிசிவ் இஸ் சட்டானிக். யாரெல்லாம் 2ஆக பிரிக்கிறார்களோ, ஒரு குழுமத்தை பிரிக்கிறார்களோ, ஒரு குடும்பத்தை பிரிக்கிறார்களோ, ஒரு கூட்டத்தை பிரிக்கிறார்களோ, பல காரணங்களுக்காக, ஜாதி, மத, அரசியல், பொருளாதார எந்தாவது காரணம் காட்டி பிரிக்கிறார்களோ அவளெல்லாம் சட்டானிக். அதெல்லாம் ஒரு சாத்தானுடைய செயல்படுகிறது. ஒன்றுபடுத்துதல், ஒருமித செய்தல், குடும்பமாய் வாழ வைத்தல், இதுதான் வந்து மீட்பின் பணிகள். அந்த வகையில் பார்க்கும்போது தாவீது பெரும்பான்மையான மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்று திரும்பி வருகிறார். யோர்தானை கடந்து இந்த பக்கம் வருகிறார். அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் அங்கே இருக்கின்ற சேபா, பிக்ரியின் மகனாகிய சேபா எக்காலம் போதி கூட்டத்தை பிரிக்கிறான், கழகத்தை உருவாக்குறான். மக்கள் முன்னாடி 2பட்ட எண்ணத்தை கொடுக்கிறான். நாங்களும் அவன் சொந்த நல்ல தானே, எல்லாம் ஒன்றா போவோம் வாங்க என்று குறிப்பிட்டு அந்த கூப்பிட்டு எங்களுக்கு தாவீதோடு உரிமை இல்லை, எங்களுடைய ஈசாயோடு எங்களுக்கு மறுபுரிமை எதுவும் கிடையாது என்று சொல்லுநொழியாக கூட்டம் 2ஆக மறுபடியும் சேர்ந்து போகிறது. ஒரு கூட்டம் சேபா பக்கம் போகிறது, இன்னொரு கூட்டம் தாவீது பக்கம் போகிறது. இது வந்து ஒரு செய்தியாக மாறுகிறது. ஆக பிரிப்பு யாரெல்லாம் பிரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சாத்தானின் அடிவருடிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதல் காரணமாக. 2வது வந்து அமாசா வந்து இந்த பிரிவினை கூட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறான். அவன் யூதாவின் மக்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட என்னிடம் யூதாவினுடைய மக்களை அழைத்து வா என்று சொன்னபோது அவன் அழைத்து வரவில்லை. காலம் தாழ்த்துகிறான். அந்த காலம் தாழ்த்துவதன் மூலமாக அரசனுக்கு சந்தேகத்திற்கு அவன் உள்ளாகிறான்.
இப்போ இதனால் என்ன ஆகிறது, அரசன் வந்து இவர்கள் இருவரையும் களை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். அரசனுடைய வார்த்தைகளிலே பிக்ரியின் மகனாகிய ஷேபா அப்சலோமை விட கொடுமையானவன், அவன் கண்களிடம் மண்ணை தூவிவிட்டு அவன் எங்கே வேணால் தப்பித்து போட்டு விடலாம், மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியவன், அவனை நாம் கலைந்தெடுக்க வேண்டும் என்று அரசன் சொல்லுகிற அளவிற்கு அந்த இடம் மாறி போகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற போது நகரத்தை தாண்டி அவர்கள் ஆபேல் பெத்மேக்காவுக்கு வருகிறார்கள். அங்கே வெளியே ஒரு சுவர் கட்டப்படுகிறது, அதை வெளியே அவர்கள் இடிக்கிறார்கள், உள்ளே ஒரு சுவர் கட்டப்படுகிறது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அந்த பெண், விவேகமுள்ள ஒரு பெண் சத்தமாக சொல்லுகிறாள், இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்களேன், ஏன் அவங்களை தொல்லை பண்ணுறீங்க என்று. இந்த இடத்துல நான் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்றால், ஒரு பெண்ணினுடைய செய்தியை யோவாபு தன்னை வணங்கி கேட்கிறார். யோவாபு அரசனுடைய படைத்தளபதி, பல வீர செயல்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அந்த பெண் சொல்கிறாள், உங்களுக்கு தேவை ஷேபாவுடைய தலைதானே, அது உங்களுக்கு மதலுக்கு வெளியே எரியப்படும், எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லும்போது அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டு அடங்கி அவள் போகிறார். அது மிக முக்கியமானது. இனி இதயங்களை எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நல்ல திட்டமிடல் யாரிடமிருந்தாலும் வரலாம். அவருடைய அனுபவத்திலிருந்து, அவருடைய செயல்பாட்டிலிருந்து, அவருடைய செயல்திறனிலிருந்து, அவருடைய செயல் ஊக்கத்திலிருந்து வருகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, இவ்வளோ வன்முறையா, இவ்வளோ தீவிரமா, இவ்வளோ ரத்தம் சிந்ததா என்று நினைப்பதை விட ஆசிரியர் யதார்த்தமாக உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஒரே குத்துறார், மறு குத்துக்கு தேவையில்லாத அளவு செத்து போகிறார். வன்முறை காட்சிகள், அந்த அறிவுரைகளை நாம் கேட்கக்கூடியது இவங்க மட்டும் தான் அறிவழியாக பேசுவாங்க, இவங்க தான் நியாயமாக பேசுவாங்க, இவங்க தான் அறிவாக பேசுவாங்க, அப்படி இல்லை.